இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஒரு வில்லா இறைவன் உன்னுதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? குயிலாகி நீ குரலாகவா, மயிலாகி நீ நடமாடவா. குயிலாகி நீ குரலாகவா, மயிலாகி நீ நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு அன்போடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நியூ இயர் எல்லாருக்கும் ஒரு புதியதொரு மனதையும் ஒரு புதியதொரு எண்ணத்தையும் ஒரு புதியதொரு ஆற்றலையும் பலனையும் கொடுத்து என்ன பண்ணியிருக்குது, நமக்கு தொடங்கியிருக்குது. அப்படி நமக்கு தொடக்கத்தை கொடுத்துருக்கிற ஏசப்பாவுக்கு எப்பயும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வசனத்தோட கூட சூப்பரான ஒரு பாடலோட கூட நம்ம தொடங்கியிருக்கிறோம், அப்படிதானே? இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா அப்படிங்கிற பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வசனத்தையும் இந்த பாடலையும் பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்குள்ள கொஸ்டின் மார்க்காக வருது குட்டீஸ். அப்படி என்ன அப்படின்னா, இன்னைக்குள்ள பாடலை பாருங்களேன். உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? அப்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி காண்கிற மனிதர்களிடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். சில நேரங்களில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண முடியலை, அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது என்ன ஆகிடுது, நமக்கு கஷ்டமாகவும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப உடஞ்சி போயிடுறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு இந்த மனுஷங்களோ இல்லை அவங்களோட ஹெல்ப்பு தான் முக்கியமா, இல்லை உருவில்லா இறைவன் ஏதோ ஒரு உருவத்தில் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணுமா குட்டீஸ்? கண்டிப்பாக இந்த பாடல் நமக்கு உணர்த்துறது அதுதான். நம்ம எங்கெங்கேயோ தேடி தேடி எதையோ குறித்து கவலைப்படுறோம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் ஒரு நொடி பொழுதும் வாழ்கிறதுக்கு, நம்ம நினைப்பதற்கும் மேலாக நம்மளை நடத்துறதுக்கு இறைவன் நம்மளோட இருந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் குட்டீஸ் உண்மை. ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பு எது தேடுற இடத்துல கிடைக்காததுனால நமக்கு என்ன ஆயிடுது, அந்த